ஆப்பிள் ஃபோன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, அதோட ஸ்டோரி ஒரு சின்ன கேரேஜ்ல டெக்னாலஜி மேல ஆர்வம் கொண்ட 2 பேரால ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. திஸ் இஸ் ஸ்டோரி 3 ஆஃப் குட்டி ஸ்டோரி பட் பெரிய லெசன் வித் மீ எஸ்கே. ஸ்டீவ் ஜாப்ஸ் டெக்னாலஜி மேல கொண்ட பேஷன்னால அவர் மாரியே இன்ஜினியரிங் மேல பேஷனா இருந்த ஸ்டீவ் வோஸ்னியாக்ன்ற ட்ராப் அவுட் ஸ்டூடண்ட் கூட சேர்ந்து ஒரு கேரேஜ்ல ஆப்பிள்ன்ற கம்பெனிய ஃபவுண்ட் பண்றாங்க. காலப்போக்குல அது ஒரு பெரிய கம்பெனியா வளருது. இன் 1985 ஸ்டீவ் ஜாப்ஸ் மேக்கின்டோஷ்னு ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குறாரு. அந்த ப்ராடக்ட் டிசைன்ல மாஸ்டர் பீஸாவும், சாஃப்ட்வேர்ஸ் இல்லாத காஸ்ட்லி ப்ராடக்ட்டாவும் இருந்துச்சு. அதனால அந்த கம்பெனி லீடர்ஸ் யாரும் அத ரிலீஸ் பண்ண ஒத்துக்கல. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பாயிண்ட்ஸ்ல இருந்து மாறாம இருந்ததால அவர் ஆப்பிள்ல இருந்து வெளியேத்துறாங்க. அதுக்கெல்லாம் தளர்ந்து போகாத ஸ்டீவ் ஜாப்ஸ் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிய ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது அவ்ளோ ரீச் ஆகாததுனால பிக்சர்ன்ற சின்ன அனிமேஷன் ஸ்டுடியோ வாங்கி டாய் ஸ்டோரி போன்ற ஃபேமஸ் மூவி கொடுத்திருக்காரு. அப்புறம் 1996ல ஆப்பிள் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்போ, ஆப்பிள் சிஓஏ இருந்த கில் அமிலியோ ஸ்டீவ் ஜாப்ஸ ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணி அவரோட நெக்ஸ்ட்ன்ற கம்பெனிய வாங்கிடுறாரு. திஸ் இஸ் ஹவ் ஆப்பிள் பிரிங்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேக் இன்டூ ஆப்பிள். அதுக்கப்புறம் நிறைய ஃபங்ஷனாலிட்டி கொண்ட இம்ப்ரெசிவ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஐமேக், ஐபாட், ஐபோன் போன்ற நிறைய ப்ராடக்ட்ஸ ரிலீஸ் பண்ணி ஆப்பிள்க்குன்னு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றாங்க. லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் விஷன் அண்ட் டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன்.